காய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் கோவக்காய், கத்திரிக்காய், முருங்காய் போட்டு காரக்குழம்பு தான் செய்ய போகிறேன். கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய், முருங்கைக்காய், கோவக்காய் 3 போட்டிருக்கேன். 3 நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதக்குங்க. அப்படின்னா தான் அந்த கருகாமல் இருக்கும். ஏன்னா நான் எண்ணெய்லாம் கம்மியாக தான் சேர்ப்பேன். தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருப்பேன். காயெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி ஊற்றி குழம்பு மசாலா தூள் போட்டு வேக வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளி அளவாக ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாமே இப்போ நாங்கள் கம்மியாக தான் சேர்ப்போம். தேங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். இப்படி தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க. இந்த சின்ன வெங்காயம் அரைச்சா குழம்பு நல்லா வாசம் வரும். அதனால் தேங்காய் கூட எப்போவுமே புளிக்குழம்பு செய்யும்போது ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அரைங்க. இதில் இந்த மசாலா நல்லா வேகணும், தேங்காயெலாம் வேகணும். சிலவங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க வச்சு இறக்காங்க. எங்கள் வீட்டில் 5 நபர் இருக்கும், அதெல்லாம் பத்தாதுங்க. கெட்டியாக வச்சான்ட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்க வச்சு இங்கே பாருங்கள். காரத்தூள்லாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இப்போ எல்லாம் திட்டுறாங்க, காரத்தூள் நிறைய போட்டு வாய் வயிறுலாம் எரியுதுன்னு. அதனால தான் எனக்கு குழம்பு கலர் வரல, இந்த கலரில் இருக்குது. வீட்டில் உப்பு, புளி, காரம் எல்லாமே நாங்கள் குறைக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் அதேமாரி குறைச்சி சாப்பிட்டு பழகுங்க. எல்லாம் அல்சர் ப்ராப்ளம் வருது காரம் அதிகமாக சாப்பிட்டு. இதுதான் ஃபைனல் குழம்பும் அப்புறம் புடலங்காய் பொரியல் செஞ்சுருக்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டு மத்தியானம் லஞ்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. நான் கோவக்காயில் இன்றைக்கி தான் புளிக்குழம்பு செஞ்சுருக்கேன். நல்லா தாங்க இருக்குது.